காதல் மோகினி. மாமா சொல்லு மாப்ள. மாமா சொல்றா மாப்ள. டேய் 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 தயவு செஞ்சு என்ன சொல்ல வரேன்னு சொல்லிடுறா. ஆனா இந்த வெக்கம் மட்டும் படாதடா. என்ன மாமா எதுக்கு எடுத்தாலும் திட்டுற? நான் எங்கடா திட்டுறேன்? தயவு செஞ்சு என்னை விட்டுருடா. அடிச்ச போதையெல்லாம் இறங்கிருச்சு. மாம்சே, என் பொண்டாட்டிக்கிட்ட பேசிட்டேன். நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஏன் இருக்க மாட்ட? நீ ஹாப்பியா தானே இருப்ப. ஆனா நீ படுத்தின பாட்டுல எனக்கு போதை ஃபுல்லா இறங்கிடுச்சுடி. சரி, நானு போய் ராஜபாண்டி மாமா கிட்ட ஏதாவது மிச்சம் மீதி வச்சிருந்தாருனா அதை ஊத்திட்டு தூங்குறேன். நீ இங்கே படுத்தாலும் சரித்தேன், கீழே வந்தாலும் சரித்தேன். ஐயோ மாமா, எனக்கு தனியா இருக்கு, பயமா இருக்கு. நான் உன் கூடவே வரேனே. அடங்கப்பா, குழந்தை மாதிரியே பண்றானே. அன்னைக்கு மட்டும் விட்டு இருந்தா அந்த பிள்ளைக்கு ஒரு குழந்தைய கொடுத்துருப்பான். என்ன நடிப்பு நடிக்கிறாங்க. நாளைக்கு போதை தெளிஞ்சா வீராசாமி மாதிரி வரைச்சிக்கிட்டு நிப்பான். மருந்துக்குலாம் சிரிக்க மாட்டான். தண்ணி அடிச்சா மட்டும் எப்படித்தான் மாறுறானுங்களோ. ஆனா வடிவேலு, நீ கிரேட்டுடா. எப்பவுமே இப்படிதான் கெத்தா ஒரே மாதிரி இருக்கணும். சரி சரி, என் தோலை பிடிச்சுக்கிட்டே மெதுவா வா, ரூமுக்கு போய் தூங்குவா. நம்ம ஊரு மல்லிகைப்பூனா மல்லிகைப்பூ தான். மதுரை மல்லிகை அடிச்சுக்க எந்த ஒரு மல்லிகைப்பூவும் கிடையாது டி. ஏன் அம்பிகா, நல்லா இழுத்து கட்டுட்டி. அது என்ன உதிரி உதிரியா கட்டுறவ? நல்லா நெருக்கமா கட்டினா தானே பாக்கறதுக்கு நல்லா குண்டு மல்லி குட்டு குண்டு அழகா இருக்கும். சரிக்கா, இதா இப்படி கட்டியிருக்கேன். நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லு. நல்லா தான் இருக்கு. இருந்தாலும் நான் கட்டின மாதிரி கொஞ்சம் விட்டு விட்டு பெருசு பெருசா கட்டு. அப்பதான் தலையில வச்சா நிறைஞ்ச மாதிரி இருக்கும்ல. சரிக்கா சரிக்கா, இதா உன்ன மாதிரியே கட்டுறேன். என்னடி உசு உசுன்ட்டு கிடக்க? அக்கா, அங்க பாரு நம்ம சரளாவ. அடியாத்தி, இந்த சரளா பிள்ளை என்ன தன்னை பால சிரிச்சிட்டு கிடக்கு. ஏ சரளா. ஏட்டி சரளா, கூப்பிடுறது காதுல விழலையோ? என்னக்கா கூப்பிட்டீங்களா? ஏட்டி, காதுல ஈத்த காய்ச்சி ஊத்துனவர் எத்தனை வாட்டிடி கூப்பிடுறது? அப்படி எங்கதான் இருக்கியோ? அது ஒண்ணும் இல்லக்கா, இந்த மதுரை மல்லியை பார்த்ததும் என் மச்சான் ஞாபகம் வந்துடுச்சு, அதான். ஓஹோ, என் தம்பிக்கிட்ட எப்ப பாரு சண்டை கட்டியே கிடப்ப. இப்ப என்னடி 2 நாள் தம்பி இல்லன்னு இருக்க முடியலையோ? ஆமாக்கா, அந்த ஆள் இருந்தாலும் இம்சை, இல்லனாலும் இம்சை. சரோ சரோன்னு எதையாவது சொல்லிட்டு பின்னாடியே திரிவாரு. 2 நாளா என் புருஷன் இல்லாம ஏதோ ஒரு மாதிரி தான் இருக்கு. எனக்கும் என் புருஷன் இல்லாம ரொம்ப தான் கஷ்டமா இருக்குக்கா. ஏதோ மந்திரிச்சு விட்ட மாதிரியே திரிரடி சரளா நீயே. 2 நாள் தானே என் தம்பி வீட்டுல இல்ல, அதுக்கே இப்படியா? அம்புட்டு பாசம். நீ வேணா பாருக்கா, நம்ம தம்பி வேலு வர வரைக்கும் இவ இப்படியே தான் கிடப்பா. ஆமாண்டி, எனக்கும் அப்படித்தான் தோணுது. சரி சரி, பூவை கட்டுங்க. ஆமாக்கா, சீக்கிரம் பூவை கட்டி முடிக்கணும். இல்லைன்னா இந்த தாய்க்களை வேற இன்னும் என்னடி கதை பேசுறீங்கன்னு வந்துடும். ஏக்கா, நேத்து பாத்தியா அந்த சோப்பு டப்பா சொன்னத்தை? தலையில என்னமோ பழைய துணி சுற்றி வச்சா அப்படி ஒரு பூ வச்சுக்கிட்டு போகுது. கூடவே அவ புருஷன் மாறி என்ன வேற காப்பாத்துங்கிற மாதிரியே பின்னாடி போறாரு. அடி பாவி, அது பூவா இல்ல நேத்து நைட்டு வச்ச முருங்கைக்கீரை தண்டானே தெரியல. மதுரைக்குள்ள இருந்துட்டு இப்படி ஒரு வாடகை பூ தலையில வச்சுட்டு போறதுக்கு பேசாம மொட்டை அடிச்சுட்டு போடலாம்டி. ஆமாக்கா, ஆனா பாவம் அந்த மாரியண்ண அந்த அக்கா தலையில இருக்கிற பூவை விட அந்த அண்ணன் மூஞ்சிதான் ரொம்ப வாடி போய் கிடக்கு. நீ பாத்தீங்களா? ஏண்டி சரளா, அந்த சொன்னாக்காக்கு தெரியாதோ? மதுரை மல்லி இப்படி வாட விட்டு வச்சா மீனாட்சி அம்மனுக்கே அடுக்குமா? அவங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லி ஒரு மூலம் மல்லிகைப்பூ உருப்படியா வாங்கி தர சொல்ல வேண்டியது தானே. என்ன பழக்கம் இது? அதான் அந்த அண்ணன் வாங்கி தராரே. ஆனா சொன்னாக்கா அந்த பூவை எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு பதிலா அடுப்பு பக்கத்துல வச்சிருக்கும் போல. அதான் அது கருவாடு கணக்கா ஆயிப்போய் இருக்கு. சரிடி சரிடி, அடுத்தவங்கள சொல்லாம சீக்கிரம் ஒழுங்கா பூவை கட்டுங்க. நாளைக்கு நம்ம கோயிலுக்கு போகும்போது அந்த சொன்ன நம்ம பூவை பார்த்து கண்ணு வைக்க போறா பாரு.
இலை சரளா மெதுவா கட்டுடி, பூவை நசுக்கிப்படாத. இது மதுரை மல்லி, வெறும் பூ இல்ல, இது ஒரு எமோஷன். என்ன நீ எமோஷன் பெயிண்ட் நின்னுட்டு, மதுரை மல்லிக்கு மத்த ஊர் மல்லிக்கு என்ன வித்தியாசம்? எல்லாம் வெள்ளையா தானே கிடக்கு. ஏய் என்னடி இப்படி கேட்டுட்ட? மத்த ஊர் மல்லியெல்லாம் செடியில இருந்து பறிச்ச உடனே ஐயோன்னு வாடிப்படும். ஆனா நம்ம மதுரை மல்லி இருக்கே, செடியில இருந்து பறிச்சு தலையில வச்சு அப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு அடுத்த நாள் காலையில எடுத்து பார்த்தா கூட ஏன்டா தூக்கத்துக்கு எடுத்தேன்னு நம்மளை பார்த்து சிங் மாதிரி நிமிர்ந்து நிற்கும். ஆமாட்டி சரளா, நம்ம மதுரை மல்லிக்கு புவிசார் குறியீடு கூட கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு தான் சாஃப்டா இருக்கும், ஆனா வாசம் காட்டுறதுல செம்ம ஸ்ட்ராங்கு. சரி சரி, இந்த மோகனா பிள்ளை எங்க போனா? அவளை வர சொல்லு, அவளுக்கும் கொஞ்சம் பூ வச்சு விடுவோம். பாவம் பிள்ளை காலையில இருந்து காய்களை பின்னாடியே சுத்திட்டு கிடக்கு. ஏமா மோகனா, மோகனா குட்டி. என்னங்க, என்ன கூப்பிட்டீங்களா? ஆமாம்மா, இப்படி வந்து உட்காரு. அப்படியே செத்த கொஞ்சம் திரும்பு. இப்பதான் நல்லா இருக்கு. நீ இப்ப பார்க்க எவ்வளவு லட்சணமா இருக்க தெரியுமா? அப்படியே அந்த மீனாட்சி அம்மனை பாக்குற மாதிரியே இருக்கு. நிஜமா அப்படிதான் இருக்கா? நான் இன்னைக்கு ஃபுல்லா இந்த பூ வச்சுக்கிட்டே இருக்கேன். போதுமா? நீ தினமும் நான் கட்டித்தர பூ வச்சுக்கோ. நீ ரொம்ப அழகா இருக்க. சரி சரி சரளம்மா, இன்னைக்கு நைட்டு வடிவப்ப வந்துருவாருல்ல? இல்லம்மா மோகனா, அவங்க நாளைக்கு தான் வருவாங்க போல தெரியுது. போன விஷயம் முடிஞ்சிருச்சான். நாளைக்கு தான் எழுதி கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்களாம். அதையும் கையோட முடிச்சுப்புட்டு மதியானத்துக்கு மேல கிளம்புவாங்க போல தெரியுது. வர்றதுக்கு எப்படியும் நைட்டு ஆயிருங்கண்ணு. அக்கா பாத்தியலா, மோகனா மூஞ்சி எப்படி வாடி போச்சுன்னு அவரை நினைச்சிட்டு தவிச்சே கிடக்கா போல. ஆமாட்டி, கத்திரிக்காய் முத்தனா கடத்திற்கு வந்துதானே ஆகணும். அப்ப பேசிக்கிடுவோம், நீ சும்மா கடை. ஏன் சொல்லலாமா? அப்பாங்களுக்கு எல்லாம் பஞ்சாயத்து பண்றது மட்டும்தான் வேலையா? வேற எதுவும் தொழிலெல்லாம் எதுவும் கிடையாதா? என்னமோ நீ இப்படி கேட்டுப்புட்ட? இந்த ஊர்ல பாதி சொத்து நம்மளோடதே. வாழைத்தோப்பு, தென்னந்தோப்பு, வயக்காடுன்னு நிறைய கிடக்கு. கொஞ்சத்தை மட்டும் குத்தகைக்கு விட்டுவிட்டு மிச்சத்துல நம்ம பயலுக விவசாயம் பாக்குறாங்க. அவங்க அப்பாரு மேல உள்ள மரியாதையினாலதே இப்பவும் நம்ம பயலுக எல்லாம் நல்லது கெட்டதுக்கு கூப்பிட்டு போவாங்க. ஆமாம்மா, அவங்களும் எப்போ நியாயத்து பக்கம் தான் நிற்பாங்க. அதனால எல்லாருக்கும் அவங்க மேல ஒரு நல்ல மதிப்பு. சொத்து பத்து வீடு வாசல்னு எல்லாமே கிடக்கு. இவங்க 4 பேத்துக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா அவனுக்கு இன்னும் 7-8 பிள்ளைகளை பெற்று இதை ஆண்டு அனுபவிக்க வேண்டியதே. அப்ப நான் தான் இந்த வீட்டோட மூத்த மருமக. ஏங்க, உங்க வீட்டுக்காரங்களுக்கு அப்புறம் 3ஆவதா பிறந்தவரை பார்த்தா போட்டோல ரொம்ப படிச்ச மாதிரி டீசெண்டா தெரியுது. என்ன படிச்சிருக்காரு? ஆமாம்மா, எங்க புருஷங்க 2 பேருக்கு அப்புறம் 3ஆவதா பிறந்த எங்க கொழுந்தந்தே அதிகமா படிச்சிருக்கா. அப்படி அவங்க 2 பேரும் 12ஆப்போட போதுன்னு நின்றுட்டாங்க. ஆனா எங்க கொழுந்த தீர இந்த கட்டம்லாம் கட்டுவாங்கல்ல கொத்தனாரு, அது மாதிரி என்ஜினியர்னு ஒரு பெரிய படிப்பு படிச்சிருக்கா. அப்படி எது என்ஜினியரிங் முடிச்சிருக்காரா? நிஜமாவா? ஆமாம்மா, என் மாமியா அடிக்கடி சொல்லும், பெத்த தாயே இதை சொல்லக்கூடாது, ஆனா என் கடைசி மகன் தான் அம்புட்டு அழகுன்னு சொல்லும். அப்படியே அவங்க மாமனார் மாதிரின்னு என் அத்தை பகலெல்லாம் பாட்டு பாடிட்டு கிடக்கும். அப்படியாங்க? ஆனா அவர் எங்க? நீங்க யாருமே அவரை பத்தி பேசவே மாட்டேங்கிறீங்களே, என்னாச்சு? அச்சச்சோ, ஏன் சோக மாட்டீங்க? ஏதாவது தப்பா கேட்டுட்டேன்னா சாரி. அதெல்லாம் ஒண்ணுமில்லடா மோகினி, அவரு இப்ப இருக்காரா இல்லையானே தெரியல. ஆனா அந்த விபத்துல சிக்கின யாருமே இப்ப உயிரோட இல்லைங்கிறாங்க. அதனால எங்க கொழுந்தனார் இருக்க மாட்டாருன்னு தான் நினைக்கேன். இருந்தாலும் எங்க அத்தை பெத்த மனசு ஏதாவது ஒரு மூலையில அவன் உசுரோட இருக்க மாட்டானான்னு எங்கிக்கிட்டு கிடக்கு. ஏங்க, என்னாச்சு அவருக்கு? அது என் கொழுந்த தீரனுக்கு அவங்க அப்பா இப்படி கட்ட பஞ்சாயத்து அடிதடின்னு போறதே பிடிக்காது. சின்ன வயசுலேருந்தே அவர் திட்டிக்கிட்டே கிடப்பான். எங்க வஜ்ர மாமா ஓரளவுக்கு பெரியவரானதும் அவரையும் கூட்டிட்டு போக ஆரம்பிச்சாரு எங்க பெரிய மாமனார். அண்ணனுங்களை இந்த மாதிரி விஷயத்துக்கு போகாதீங்கன்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தா. அப்படி ஆனா எங்க கணவருங்க பசுபதியும் வஜ்ரமும் அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அவர் பொறுப்பு மொத்தமா எடுத்துக்கிட்டாங்க. இது என் கொழுந்தனார் தீரனுக்கு பிடிக்கவே இல்லை. அப்ப இருந்து அவங்களோட சரியா பேசுறதே இல்லை. அப்புறம் அவங்க எங்களை கல்யாணம் பண்ணிட்டு வந்த விதமும் அவருக்கு ரொம்பவே பிடிக்கல. என் கொழுந்தனார் எப்ப பாரு அது நீங்க பாவம் ஆடு மாடை இழுத்துட்டு வர்ற மாதிரி இப்படி தாலியை கட்டிட்டு கூட்டிட்டு வந்துட்டீங்களேன்னு தினமும் திட்டிக்கிட்டே இருப்பாரு. பொம்பளைனா உங்க இஷ்டத்துக்கு என்ன வேணா பண்ணுவீங்களான்னு தினமும் கேட்டுக்கிட்டே இருப்பாரு. அப்புறம் கொஞ்ச நாள்ல அகரம் பிறந்ததுதான் அவங்க அப்பனை விட என் கொழுந்தனார் தான் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. தனக்கு அப்புறம் இந்த வீட்டுல பிறந்த வாரிசுன்னு அகரனை தூக்கி தோல்ல போட்டுக்கிட்டே சுத்துவாரு.
என்கிட்ட பால் குடிக்கிற நேரம் மட்டும்தான் என் கொழுந்தனார் குழந்தைய கொண்டு வந்து கொடுப்பாரு. மற்ற நேரம்லாம் என் பொள்ளைய கையிலேயே பொச்சுக்கிட்டு இருப்பாரு. இப்படித்தான் அகரனுக்கு பேர் வைக்கும்போது கூட என் பேரையும் சேர்த்து தான் வைக்கணும்னு அடம் பிடிச்சி அவரோட பேரில் இருக்கிற தீரனையும் அகரனையும் சேர்த்து அகதீரன்னு பேர் வச்சாரு. அப்புறம் அகரனுக்கு ஒரு வயசு முடிஞ்சதும் என் கொழுந்தனார் 12th முடிச்சிட்டாரு. அப்படியே மெட்ராஸ்லேயே பெரிய காலேஜில் அவருக்கு சீட்டு கிடச்சிச்சு. அதனால் அங்கே போய் ஹாஸ்டலில் சேர்ந்தப்போ என்னாச்சு தெரியுமா? அப்படி என்ன ஆச்சு? அப்போது கூடவே இருந்த சித்தப்பா திடீர்னு விட்டுட்டு போனதுனால அகரனுக்கு ஏக்கம் பிடிச்சி காய்ச்சல் வந்து ஜன்னியே வந்துருச்சு. அதனால பதறி போன என் கொழுந்தனாரு அந்த காலேஜும் வேணாம் ஒன்றும் வேணான்னு அங்கிருந்து வந்து மதுரையிலேயே சேர்ந்து படித்தாரு. அம்புட்டு பாசம் அண்ணன் மகன் மேலே. அடுத்த 2 வருஷத்துலேயே ஆதம சூரியம் அடுத்தடுத்து பிறந்தானுங்க. இருந்தாலும் அகரனை தான் எந்நேரமும் கூடயே வச்சுக்குவா அப்படி. ஆமாம்மா, அகரன் வளர வளர என் கொழுந்தனார் ஜாடையிலேயே வந்தாப்படி. அம்மா, இவன் தான் என்னோட உண்மையான அடுத்த வாரிசு, பார்த்தல என்ன மாதிரியே இருக்கான்ட்டு என் மாமியா கிட்ட சண்டைக்கு நிற்பாப்படி. எங்கள் அகரனை உங்களை மாதிரி அடிதடியில் இறக்கி விடவே மாட்டேன், நல்லா படித்து பெரிய போலீஸ் அதிகாரி ஆக்கணும்னு கப்பங்கட்டி தெரிஞ்சாப்படி. அதனால் அப்போ இருந்து அகரனுக்கு உடற்பயிற்சியெல்லாம் சொல்லி கொடுக்க ஆரம்பித்து டெய்லி எக்ஸசைஸ் பண்ண வைப்பார். அதனால் அகரன் அப்பா அம்மாவோட சித்தப்பா அண்ணா தான் அகரனுக்கு உசுரு. ஆமாம்மா, அப்போ ஒரு தடவை ஏதோ ஒரு பஞ்சாயத்துக்கு போய் அடிதடி பிரச்சனையாகி அவங்க எல்லாரும் சேர்ந்து என் புருஷனை அடிச்சு போட்டாங்க. அவர் ரொம்ப சீரியஸாக ஆஸ்பத்திரியில் இருக்க என் கொழுந்தனார் அவங்கக்கிட்ட அடித்து மல்லு கட்டி 2 பக்கமும் 2-3 உசுறு போயிடுச்சு தெரியுமா? இது தீரனுக்கு சுத்தமாக பிடிக்கல. அண்ணனுங்க 2 பேரையும் ரொம்ப திட்டுனா. நம்ம பகைக்காக ஏன் யாரோ உயிர் போகணும், அவங்க குடும்பம் என்ன ஆகும், அந்த ஆளுங்களோட பிள்ளை குட்டிங்க பொண்டாட்டிக்கெல்லாம் யார் பதில் சொல்லுவாங்க, இதுக்கு தான் இந்த வேலையே வேண்டாம் விடுங்கன்னு சொல்கிறேன், கேட்டிங்களான்னு ரொம்ப சத்தம் போட்டான். ஆமாம்மா, உங்களை நம்பி பொண்டாட்டி 2 பிள்ளைங்க இருக்குது, அதை பற்றி கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா? இனிமேல் நீங்கள் இதை செய்யக்கூடாதுன்னு அவங்கக்கிட்ட கண்டிப்பாக சொன்னான். நாம் அதை விட்டுட்டு அதுதான்டா நமக்கு ஆபத்து, நம்ம மேலே இருக்கிற பயத்தினால தான் ஒதுங்கி இருக்கானுங்க, அந்த பயம் போச்சு ஒட்டுமொத்த குடும்பத்தையும் ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவாங்கன்னு அண்ணனுங்க 2 பேரும் சேர்ந்து தம்பியை சமாதானம் பண்ணானுங்க. ஆனால் தீரனுக்கு கோபமே மனசாரல. அவங்க கிட்ட பேசுறதே சுத்தமாக நிறுத்திட்டா. அப்படி சின்ன பையன் போக போக சரியாயிடுவான்னு எங்க புருஷங்களும் கண்டுக்கல. அப்படியே பொழப்பு ஓடிடுச்சு. ஏட்டி மோகனா, எங்கடி போன? பாத்தியாக்கா, இந்த மோகனா பிள்ளைய கொஞ்ச நேரம் உட்கார வச்சு கதை பேசக்கூடாது, இந்த தாய் கிளைக்கு மூக்கு வேத்துடும். ஏய் சும்மா இறி, நான் மத்தைக்கிட்ட யார் கூடயும் பேசாமல் இருக்க முடியாதுன்னு தெரியும்ல. இந்த மோகனாவை தான் இழுத்து வச்சு உட்கார வச்சு பேசிக்கிட்டே கிடக்கு. சரி சரி, இந்த மோகனாவை அனுப்பிச்சி விடு. மோகனா, என் பெரியம்மா கூப்பிடுறாங்கல்ல, நீ அங்கே போய்க்கூடா. இன்னொரு நாளைக்கு நாங்கள் எல்லா தகவலையும் சொல்கிறோம்.